வெல்கம் பேக் டு another வீடியோ. இது உங்கள் FAB. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யாருன்னா நம்ம ராம் சரனோட பிடின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் கிளிம்ஸ் வந்திருக்கு. யார் நடிக்கிறாங்கன்னா ராம் சரண், ஜான்வி கபூர், முக்கியமாக நம்ம ஏஆர் மியூசிக்கலில் புஜ்ஜி பாபு சானா இயக்கத்தில் வருது. ஸோ இட்ஸ் அ பேன் இண்டியன் மூவி. தமிழ்லேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது. தெலுங்கில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் பார்ப்போம். எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு 3, 2, 1. சரி இந்த மனுஷன் செம்ம ஆக்டர் உண்மையிலே. இதுக்கு முன்ன ஒரு படம் இருந்துச்சுல, அன்பிரிடிக்டபிள். போப் இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அவருக்கு நினைக்கிறேன். ஓகே ஓ செம்மையா இருக்காரு. பெரிய பாய் தானா, செம்ம வீட்டு. பிடி சீரியஸ்லி பாட்டு செம்மையாக இருக்குது. எனக்கு பீஜம் பிடிச்சிருக்கு. என்னது திங், அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கான எதிர்பார்க்குறேன். ஏன்னா கேம் சேஞ்சர் வந்து சீரியஸ்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனேன். எனக்கு ராம் சரண் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட கதை செம்மையாக இருக்கும். ஒரு ஓப்பு வச்சு சங்கர் படம், ராம் சரண் படம் சொல்லிட்டு கேம் சேஞ்சருக்கு போனேன். ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப ஏன்னு தெரில. பாவம் அவரை தப்பு சொல்லி எதுவும் இல்லை, சங்கரை சொல்லணும். சங்கர் மேலே தான் முக்கு தப்பு. ராம் சரண் இல்லை, ராம் சரண் அவர் கொடுத்த இதை கரெக்டாக நடித்தாரு. பட் கதை வந்து சத்தியமாக சொதப்பிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு ஏன்டா போடான்னு இருந்துச்சு, அப்படி ஆயிடுச்சு அந்த படம். ஸோ தெலுங்கில் பார்த்துட்டோம், இப்போ தமிழில் பார்ப்போம். ஏன்னா சம்டைம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜோட வேறு லாங்குவேஜை பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த தெலுங்கு படம் வந்து நான் வந்து முக்கியமாக தேட்டர் வந்துச்சுன்னா தெலுங்குக்கு தான் போகும். ஏன்னா நல்லாயிருக்கும், அவங்க ஒரிஜினாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தமிழில் பார்ப்போம். 3, 2, 1. ஒரே வேலையை பண்ணுறதுக்கும் ஒரே மாதிரி பொழைக்கிறதுக்கும் பெரிய வாழ்க்கை இருக்கு. சொந்த டப்பிங் ஓன் வாய்ஸ்ல டப் பண்ணிருக்காரு. ஏதா இருந்தாலும் இந்த பூமியில இருக்கப்பவே பண்ணிடலாம். மார்க்கா பிறக்கவா போறோம். சரி பிஜிஎம் செம்மையா இருக்கு. பீட் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. புச்சி பாபு இது யாருதான் தெரியல. Gorbus 27 March. ஓகே, ஐ எம் வெயிட்டிங் சீரியஸ்லி. மனுஷருக்கு ஒரு நல்ல கம்பேக் வச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. ஏன்னா நல்ல ஆக்டரு, கதை வந்து அந்த மாதிரி வந்தோடனே எனக்கு மனசு வலிக்குது. கொடுத்த காசும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒன்று நான் ஹைலைட் சொல்லணும், ஏஆர் மியூசிக் தலைவன் வேற லெவலில் போட்டிருக்கான். ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் ராம் சரணுக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ படம் வரட்டும், ஐபிக்கு வேணாம் அதை சொல்லல, ஐபி வந்து ஒரு படத்தை கொல்லணும்னு சொல்லும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ் ஆஃப்.